ஆதியே துணை. புராதன மாமறைகள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை குறிவைத்து ஊனியுள்ள தீர்க்க தரிசனங்கள். பகுதி 1. ஆதி புராதன வேத செம்மலாகிய சொராஸ்டர் நாயகம் அவர்கள் கூறி வருகின்ற முடிவு தீர்மானம். பக்கத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்திருக்கிறவர்களே, நாம் இப்போது பேசப்போகிறோம், கேளுங்கள். எல்லாவற்றையும் பற்றி நன்றாக சிந்தியுங்கள். எம்முடைய வார்த்தைகளை கவலை மிகுந்த ஆத்திரத்துடனும் தெளிவான புத்தியுடனும் நிறுத்து பாருங்கள். ஏனெனில் ஆண்டவர்களாகிய பரிசுத்த ஆவி தெய்வம் உங்கள் முன்னிலையில் பிரத்யட்ச தெளிவில் இருக்கிறார்கள். இனி வரும் எக்காலத்துக்கும் பொய்ப்போதகர்கள் உங்களுக்கிடையில் தங்கள் தீங்கை பரப்பவே முடியாது. உங்களுடைய மறு உலகு வாழ்வாகிய வரும் உலக வாழ்வை குலைக்கவும் முடியாது. மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையானவைகளுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையானவைகளுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். மகா தெளிவான புத்தி கொண்டு அவற்றை நின்று சிந்தியுங்கள். பொய்மை இவற்றிற்கிடையிலுள்ள தாரதன்மைகளை நன்றாக பகுத்தறியுங்கள். தீர்ப்பு நேரம் வருவதற்கு முன்பாக அவரவருக்கு வேண்டியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். தீர்ப்பு நேரம் வருவதற்கு முன்பாக அவரவருக்கு வேண்டியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். சொராஸ்டரியர் மதக்கொள்கை. உலகத்தினுடைய முடிவு. உலகத்தினுடைய சிருஷ்டி நின்றுவிடும். உலகம் நடைபெறும் குறிக்கோள் முடிவடையும். ஏனெனில் இந்த உலக காலச்சக்கரமானது பூர்த்தியடைந்து சிருஷ்டியும் சீவனும் முடிவு அடைந்துவிடும். அந்த காலத்திலே அகூர்மஸ்டா என்னும் பரிசுத்த ஆவி தெய்வமானது ஓர் பட்டயத்துடனும் சாத்திரத்துடனும் வெகு மானாவுடனும் இந்த பெரிய காரியத்தை பூர்த்தி செய்ய வருவார்கள். அப்பொழுது உலகம் படைக்க பெற்ற போது எப்படி உத்தரவிடப் பெற்றதோ அதன் பிரகாரம் இந்த உலக கிருத்தியங்களெல்லாம் ஒரு இறுதியான முடிவுக்கு வந்துவிடும். மீட்பிக்க வருகின்ற தீர்க்க தரிசியர் அவர்கள் வந்த தீர்க்க தரிசியர்கள் எல்லோருக்கும் முடியாததை முடிக்க கடைசியாக வருகின்ற எல்லா தீர்க்கதரிசிமார்களுக்கும் உன்னதமாகிய அவர்களுக்கு பெயர் சோஷியாஸ். ஜாதிகளின் கர்த்தாவே. சோஷியாஸ் என்பவர்களுக்கு யார் ஒருவர் கீழ்ப்படிந்து மனநோக்குக்கு இணங்கி இருப்பார்களோ அவர்கள் எல்லோரும் மீட்பிற்குரிய தீர்க்கதரிசியர்களாக வருவார்கள். சோஷியாஸ் என்பவர்களுக்கு யார் ஒருவர் கீழ்ப்படிந்து மனநோக்குக்கு இணங்கி இருப்பார்களோ அவர்கள் எல்லோரும் மீட்பிற்குரிய தீர்க்கதரிசியர்களாக வருவார்கள். மேற்கூறிய தீர்க்கதரிசிமார்கள் உண்டாகி வரும் நீதிக்குரிய காலமானது எப்போது உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியை கேட்கப் பெறுகிறது. அந்த இரட்சகர் கலிபவக்கரத்தை வெறுக்குகின்றவர்களுக்கு தந்தையாகவும் சர்வ உதவி ஒத்தாசையாளராகவும் இருப்பார்கள். அவர்களுடைய நன்னம்பிக்கை வணக்கத்துக்கு உடையவர்கள் முன் உண்டாகிய தீர்க்கதரிசியர்களுக்கு சம எடை உடையவர்களாய்
சம எடை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றே பிரார்த்தித்து கொண்டு வணக்கத்தில் ஒட்டியிருப்பார்கள். சர்வ அகிலத்திற்கே தீர்ப்பு. இந்த உலகம் புதுப்பிக்கப் பெறுகின்ற அந்த நேரத்திற்கு முன்னதாக எல்லா தூல ஜீவ ஆத்மாக்கள் அனைத்தினுக்கும் பொது நடுத்தீர்வையொன்று நடத்தப்பெறும். அனைத்தினுக்கும் பொது நடுத்தீர்வையொன்று நடத்தப்பெறும். அந்நடைமுறை சர்வ ஆத்மாக்களுக்கும் அக்கினி, கொதிகுழம்பு, பிரித்தெறிதல், துண்டாடுதல், அமிழ்த்துதல், வேக வீச்சு இவ்வாறாகிய சோதனைகளைக் கொண்டு மேற்கூறிய தீர்ப்பு நடத்தப்பெறும். அந்த பொது தீர்வை நடக்கிறபோது எல்லோருக்கும் ஒரே காரமான தீர்வையால் நடத்தப்பெறும். எல்லோருக்கும் ஒரே காரமான தீர்வையால் நடத்தப்பெறும். அந்த காரம் உடம்பினுள் பாயாமல் தடுத்துக் கொள்வது. அந்த காரம் உடம்பினுள் பாயாமல் தடுத்துக் கொள்வது ஏற்கனவே தாம் தம் மனத்தளவு தெய்வத்தோடு உறைந்த நடைமுறையும் வணக்கமுமாம். அந்த காரம் உடம்பினுள் பாயாமல் தடுத்துக் கொள்வது ஏற்கனவே தாம் மனத்தளவு தெய்வத்தோடு உறைந்த நடைமுறையும் வணக்கமுமாம். அந்த மகா கொடிய அமளி தீர்ப்பானது மேற்கூறிய பரிசுத்தவான்களுக்கு இன்பமான சந்தோஷத்தை தருவதாகவும், பரிசுத்தமற்ற வஞ்சகர்களுக்கு அமளி அழிவை தருகிறதாகவும் இருக்கும். அந்த தீர்ப்புடைய சமயத்தில் ஆஷா என்பவர்களும் அர்மதி என்பவர்களும் உதவி செய்வார்கள். அந்த உருக்கு முகச் சோதனை நேரத்தில் பாபிஷ்டர்கள் இன்னின்னவர்கள்தான் என்பதை இறுதி தீர்ப்பவர்கள் நன்றாய் தெரிந்திருப்பார்கள். அதன்படியே தப்பாது பிரித்து ஒதுக்கி எடுத்து நிறுத்துவார்கள். அந்த அமளியின் கொடூர நெருக்குதலானது பாவியர்க்கு அறிவு வருந்தும் நன்னேரமாயிருக்கும். பாவியர்களுக்கு அறிவு வருந்தும் நன்னேரமாயிருக்கும். அடுத்த பகுதியில் ஆதிபுராதன வேதச் செம்மலாகிய சொராஸ்டர் நாயகம் அவர்கள் கூறிய முடிவு தீர்மானம் தொடரும். 2வது பகுதியில் பார்க்கலாம். ஆருயிர் ஜீவப்பிறவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்.